ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வைஷ்டக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜியோ பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம், அதாவது ஜூலை 15 பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஏகப்பட்ட விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ மறக்காம கிளிக் பண்ணுங்க. ரிலையன்ஸோட 43 ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஜூலை 15 நடந்துச்சு. இது கொரோனா வைரஸ் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து விஆர் டெக்னாலஜியில் நடந்துச்சு. இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஜியோ மீட், ஜியோ மார்ட், ஜியோ டிவி ப்ளஸ், ஜியோ கிளாஸ். இதோட பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸுக்கு சொந்தமான ஜியோ பிளாட்ஃபார்மில் ஒரு முக்கியமான கம்பெனிகளாக முதலீடு பண்ணியிருந்தாங்க. அந்த கம்பெனிலாம் என்னென்ன அப்படின்ட்டு வாங்க பார்ப்போம். ஃபேஸ்புக், சில்வர் லேக், விஸ்டா, ஜென்ரல் அட்லாண்டிக், கேகேஆர் அப்படிங்கிற ஃபேமஸான பிராண்டெல்லாம் இதில் வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்க. இந்த பிராண்டை தவிர முக்கியமான பிராண்டான கூகுள் பார்த்தீங்கன்னா 33,737 கோடிக்கு வந்து முதலீடு செஞ்சுருக்கதாகவும் 7.7% பார்த்தீங்கன்னா பங்கை வந்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் முகேஷ் அம்பானி வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5G ஸ்மார்ட் ஃபோனை வந்து கூகுள் அண்டு ஜியோ 2 பேரும் சேர்ந்து தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்தியாவில் 5G டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படிங்கிறத இந்தியர்கள் வந்து ரொம்பவே வெயிட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் 2G ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா 350 மில்லியன் வந்து இந்தியர்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். இந்த 350 மில்லியன்கள் யூஸருக்கும் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது 5G ஸ்மார்ட் ஃபோனை வந்து கம்மி ப்ரைஸில் வந்து தந்து அவங்களையும் 5G டெக்னாலஜிக்கு நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். இது விரைவில் 5G டெக்னாலஜி வந்து தொடங்குவோம் அப்படின்னும், இது மற்ற மொபைல் ஆப்ரேட்டருக்கும் 5G டெக்னாலஜி வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த ஸ்மார்ட் ஃபோனுகளை தயாரித்து மக்களுக்கு கொடுப்போம். தற்போது 100 பில்லியன் ஜியோ மொபைல் வந்து சேல் பண்ணியிருக்கோம். இதில் ஜியோ அண்டு கூகுள் 2 பேரும் சேர்ந்து ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்மை ஒரு தரமான கம்மி ப்ரைஸில் ஸ்மார்ட் ஃபோனை தயாரித்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முகேஷ் அம்பானி வந்து தெரிவித்திருந்தாங்க. 5G ஸ்பெக்ட்ரம் கிடைத்த உடனே இந்த 5G டெக்னாலஜிக்கான டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும், இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா மீடியா, நிதி சேவைகள், புதிய வர்த்தகம், கல்வி, சுகாதாரம், விவசாயம், ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் உற்பத்தி மற்றும் இயக்கம் போன்றவைக்கு தொழில் வளர்ச்சிக்கு கட்டாயம் இது வந்து உதவும் அப்படிங்கிறத முகேஷ் அம்பானி வந்து தெரிவிச்சிருந்தாங்க. நம்ம பார்க்க போகிறது ஜியோ மார்ட். ஜியோ மார்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேவை மூலம் மில்லியன் கணக்கான இந்திய சிறு வணிகர்கள் வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக கஸ்டமர்களை தடையின்றி பரிவர்த்தனை செய்யவும் இது பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ மார்ட்டில் இந்த சலுகைகள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை பொருட்களாக வந்து நாங்கள் கொடுப்போம். இந்த புதிய தயாரிப்பு பொருட்களை வீட்டுக்கே வந்து கொண்டு வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிறந்த குவாலிட்டியில் கம்மி ப்ரைஸில் அனைத்து மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இதை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத இந்த மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜியோ டிவி ப்ளஸ். இந்த ஜியோ டிவி ப்ளஸில் அமேசான் பிரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜியோ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணியே நம்ம வந்து இந்த 3 அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜியோ மீட். இந்த ஜியோ மீட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்து பேசுகிறதுக்காக இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூம் அப்ளிகேஷன் போல தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை இதுவரை 5 மில்லியன் பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இதை வந்து நாங்கள் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக சர்வீஸை தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஜியோவோட கிளாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா கேபிள் ஒன்று இருக்குது. இந்த கேபிள் மூலமாக நம்ம மொபைலை வந்து கனெக்ட் பண்ண முடியும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 75 கிராம் தான் இருக்குது. இது ஒரு ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தில் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த கிளாஸு ரொம்பவே வந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல வரவேற்பை வந்து சொல்லும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கால் பேசும்போது 3D வடிவில் வந்து நமக்கு தெரியுங்கிறாங்க. இதனால் 3D ஹாலோகிராஃபிக் அப்படிங்கிற வீடியோ காலை வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் வந்து நம்ம பேசலாம். அது மட்டும் இல்லாமல் டீச்சிங் ஃபீல்டுக்கு இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஃபைனலாக ரிலையன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போக்கி எங்களுக்கு எந்த கடனுமே கிடையாது. மார்ச் 2021 பார்த்தீங்கன்னா எங்களோட இலக்கை வந்து நாங்கள் நிறைவேற்றிட்டோம். லாஸ்ட் இயர் ஆனுவல் மீட்டிங்லேயே வந்து ஜியோ தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க, எங்களோட கடனை வந்து நெக்ஸ்ட் இயர் ஆனுவல் மீட்டிங்குள்ளே நாங்கள் அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே இவங்க இப்போ 0 கடனில் வந்து இருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.